கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பாகம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை நமக்கு எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ். அப்போ ரூத் ஒரு மோவாபிய பெண். ஆனா அந்த தேசத்தை விட்டு தன் மாமியார் கூட நகோமி கூட அந்த இஸ்ரவேலின் தேவனிடத்துல அவள் அடைக்கலமாய் வந்தபடியினாலே அங்கே போவாஸ் இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான பலன். அப்போ அங்க இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ என்ன இருக்கு? அங்க காட்ஸ் புரொடெக்ஷன் இருக்கு. அவருடைய பாதுகாப்பு இருக்கு. அவருடைய கான்ஸ்டன்ட் கேர், எப்பொழுதும் நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பனாய் அவர் செயல்படுகிறார். எப்பொழுதும் நமக்கு எந்த குறைவும் இல்லாதபடி வழிநடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நம்ம எபிரேயர்ல பார்க்கிறோம் 12வது அதிகாரம் 22, 23, 24ல நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000மான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம இன்றைக்கு அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கு தேவனிடத்துல வந்து சேர்ந்துட்டோம். அவருடைய இரத்தத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட்டோம். 1000 10,000மான தேவதூதர்கள் இருக்கிற இடத்திற்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை உணர்த்துகிறபடி இன்னைக்கு நம்ம அவருடைய செட்டைகளின் நிழல்ல வந்திருக்கிறபடியினாலே நமக்கு அவராலே நிறைவான பலனைத்தான் நாம் பார்ப்போம். இந்த நாள்ல இருந்து நீங்க இதை விசுவாசிக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவான பலன்களை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களை அங்கு வனாந்திரத்துல வழி நடத்தும் போது அங்கே ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் அவர்களை வழி நடத்தினதை பார்க்கிறோம். அவங்க உண்ண வானத்துல தூதர்கள் உண்கிற உணவை அவர்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன், பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், உண்கிறதற்கு உணவு, இறைச்சி, தண்ணீர். அது மாத்திரம் இல்ல, எந்த இடத்திற்கு போனாலும் அவர்களுக்கு விசேஷித்த ஒரு பாதுகாப்பையும் தேவன் அங்கே வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் அதே தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கு அதே தேவனுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பார்க்கிறோம், அந்த வனாந்திரத்துல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க போட்ட ட்ரெஸ் சின்னதாகலையா, அவங்க கால்ல போட்ட செருப்பு சின்னதாகலையா. அப்போ எவ்வளவு தூரம் சூப்பர் நேச்சுரலா தேவன் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அதே தேவனை நாமும் ஆராதிக்கிறோம் என்றால், இன்றைக்கு அவருடைய நிழலின் கீழ நம்ம வந்திருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு நிறைவான பலன் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த செட்டைகளின் நிழல் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளுக்கு எப்படி ஒரு பாதுகாவலை, ஒரு கதகதப்பான ஒரு உணர்வையும் கொடுத்து அந்த குஞ்சுகளை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறது போலதான் இன்றைக்கு தேவன் நம்மேல் அசைவாடி அவருடைய செட்டைகளின் நிழல்ல நம்மை வைத்திருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் தாவீது கூட சொல்றாரு, சங்கீதம் 36:7ல, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அப்பா, உங்க கிருபை அவ்வளோ பெருசு, உங்க அன்பு அவ்வளோ பெருசு, உங்க ப்ரொவிஷன் அவ்வளோ பெருசு, உங்க ப்ரொடெக்ஷன் அவ்வளோ பெருசு. அதனால மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழல்ல வந்து அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இதத்தான் சங்கீதம் 91ல நம்ம அழகா பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல்ல
நம்ம தங்கியிருந்தோம்னா, நமக்கு வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவிக்கிறார். அவர் சிறகுகளினாலே நம்மை மூடி செட்டைகளின் கீழ நம்ம அடைக்கலம் புகும்போது, அவருடைய சத்தியமே நமக்கு பரிசையும் கேடகமா இருக்குதாம். இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எதற்கும் நம்ம பயப்பட வேண்டாம். பக்கத்துல 1000 பேரும், வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், நிச்சயம் அது நம்மை அணுகாது. நமக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை நமக்கு தாபரமா கொண்டிருக்கிறபடியினால, பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. நம் வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறபடியினால, ஒரு தீங்கும், ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. யாருக்கு? அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைந்திருக்கிற நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியது. இதை யாரெல்லாம் விசுவாசித்து அப்படியே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்களோ, நிச்சயமா இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும், நம் குடும்பத்திற்கும் உரியதா இருக்கிறது. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே அப்பா நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நிறைவான பலனை நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வேடனுடைய கண்ணை பாழாக்கும் கொள்ளை நோய், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எல்லா வாதைகளுக்கும் கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறீர். எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற ஒரு தகப்பன் எங்களை உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே மூடி மறைத்து வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவரே, ஒரு தீங்கும் எங்களுக்கு நேரிடாது என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் அப்பா இந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.